இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் கிச்சரி பாலிடிக்ஸ். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து, இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்கும். அனைவருக்கும் வணக்கம். மேற்படிப்புக்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படிப்பிற்காக லண்டன் சென்றிருந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தமிழ்நாடு திரும்பி இருக்காரு. போயிருந்த தமிழ்நாடு பாஜகவை தூக்கி நிறுத்த வந்த எங்கள் சிங்கமே மலை, நல்லா இருக்கியா மலை? இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, மொத்தமா 10 தலைவர் போட்டோ போட்டா யாரும் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு. ஐயோ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க, அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ரச சாதம் சொல்லுங்க, சாம்பார் சாதம் சொல்லுங்க, தயிர் சாதம் சொல்லுங்க, மூன்றுக்கு வேணாம் மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இந்த அரசியல் என்பது எப்ப மாறும் என்றால் மிடில் கிளாஸ், சோ கால் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய குரல் நீங்க உயர்த்தி கேட்கணும். இந்த அரசியல்னால எனக்கு லாபம் என்ன, எனக்கு நஷ்டம் என்ன? We don't do that here. அண்ணாமலை ஆர்மி எல்லாம் வந்து புலங்காயிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திருக்காரு. பத்திரிகையாளர் பல்வேறு கேள்விகளுக்கு, கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு அண்ணாமலை வந்து பதில் சொல்லிருக்காரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. வரைக்கும் இதே மாதிரி எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியல் மட்டும். அதான் மத்திய அரசு நேற்று ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. 2024 பிப்ரவரி நாங்க இந்த டங்ஸ்டனுக்காக டெண்டர் கொண்டு வந்தோம். சாலா நீ யாருடா? கிச்சரி பாலிடிக்ஸ். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து, இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, மொத்தமா 10 தலைவர் போட்டோ போட்டா யாரும் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு. விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க? போல வந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? சீமான் ரஜினி சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? சோலி முடிச்சு. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி பாக்குறீங்க? அதுவும் அரசியல் கட்சியில சேர்வதற்காக வேலையை விட்டு வராரு அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்பட்டது. ரஜினிகாந்துடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசப்பட்டாங்க. அப்படிப்பட்ட அண்ணாமலை இல்லாத இந்த 3 மாத காலகட்டம் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு சோர்வு கிடையாது, தமிழ்நாடு பிஜேபிக்கு சோர்வு தான். இந்த 3 மாசத்துல தமிழ்நாட்டு மீடியாக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு புரியலையே, என்ன சொல்றது, ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ ஒரு வாட்ச் பில்லு, ரஃபேல் வாட்சி அப்படின்னு எதையாவது ஒன்றை வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக கண்டென்ட் கொடுத்துருந்தாரு. பல யூடியூப் சேனல்ஸுக்கும் அண்ணாமலை இல்லாதனால கண்டென்ட் இல்லை, ட்ரையா இருந்துச்சு. பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு. அண்ணாமலை இறங்கியிருக்காரு. இறங்கின உடனே பல கண்டென்ட்களை தெறிக்க விட்டுருக்காப்புல. முன்னாடி எல்லாம் வெளிப்படையா நாங்க வந்து குடும்ப கட்சி தான், ஒரு குடும்பத்துக்கான கட்சி தான் அப்படின்னு சொல்லாம இருந்தாங்க. திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள், மூத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இப்போ மூத்தவர்கள் எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சு கட்டிட்டு நாங்க குடும்ப கட்சி தான், கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அதுக்கப்புறம் அடுத்த வகைராக்கள் தொடரும் அப்படிங்கிறத வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த குடும்ப ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருந்தாரு. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆயிருக்காரு, அதை நீங்க எப்படி பார்க்க அப்படி கேட்கும்போது ரொம்ப எளிமையாக, ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியில் சேர்ந்து 4 வருஷத்துல விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், இன்றைக்கு திமுகவுடைய இளைஞரணி தலைவர் என்று இந்த 4 ஆண்டுகளில் முக்கியமான 4 பொறுப்புகள் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் இவரு? கலைஞர் ஸ்டாலின் சந்திச்ச அவமானங்களையோ அடக்குமுறைகளையோ இல்ல வந்து விமர்சனங்களையோ உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கல. நேரடியா ஒரு முடி சுடுற இடத்துக்கு வந்து உட்கார்ந்தாரு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன்.
திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திராவிட கட்சிகள் குறிப்பாக இதுல திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கு, வெளியிருந்து வரக்கூடிய டேலண்ட் அங்க குறைஞ்சிருச்சு, டேலண்ட் பூல் குறைய குறைய ஒரு குடும்பத்தை சார்ந்து அந்த கட்சி தன்னை நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு அவங்க உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. விஜய் அரசியல் இந்த 3 மாத காலத்துல தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நிகழ்வாக நடந்தது விஜய் அவர்களுடைய மாநாட்டு அறிவிப்பு. விஜய் கட்சி அறிவிக்கிறத ஏற்கனவே அண்ணாமலை இருக்கும்போதே செஞ்சதால் கூட அண்ணாமலை அவர்கள் இல்லாத இந்த காலகட்டத்தில் விஜயோடைய மாநாடு நடந்தது. நேரடியாக அந்த மாநாட்டுக்கு எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை தன் கருத்தை பதிவு செய்யலை. அப்போ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை தன் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒன்றும் புதிதாக ஒரு கருத்தை முன்வைக்கல, அவரும் திராவிடம் அப்படின்னு தான் வராரு. இன்னொரு கட்சியாக தான் வராரு. அதே போல இந்த ஓட்டர்ஸ் தான் அவரும் டார்கெட் பண்றாரு, புதிய வாக்காளர்கள் அவரும் டார்கெட் பண்ணல. அவர் இப்பதான் வந்திருக்காரு, அவருடைய அரசியலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா விஜய் அவர்கள் பேசணும், நான் நேர்ல வரேன்டா, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும், பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்படின்னா தான் அவர் மனசுக்குள்ள என்னென்ன மாதிரியான கொள்கைகள் இருக்கு, என்னென்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது பத்திரிகையாளருக்கும் தெரிய வரும், மக்களுக்கும் தெரிய வரும். அவர் பேசினா தானே நாங்கள் ரியாக்ட் பண்ண முடியும், பேசாமல் நான் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும். அவர் மாநாட்டில் பேசியதற்கு எங்களுடைய கட்சி தலைவர்கள் நிறைய ரியாக்ட் பண்ணிட்டாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும், ஏன் நடத்தலை, எப்போ நடத்துவார் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கேள்வியாக இருக்கு.